வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் வெல்வாரா அல்லது வீழ்வாரா என தினமலர் ஒரு கருத்து கணிப்பு, அதாவது களத்தில் உள்ள பொதுமக்களை நேரடியாக சந்தித்து கருத்து கேட்டது. அந்த கருத்தில் கிட்டத்தட்ட 95% அதிகமானோர் ராமநாதபுரம் தொகுதியில் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவார் எனவும், 2ஆம் இடத்திற்கு தான் இங்கு போட்டி எனவும் தெரிவித்தனர். தொடர்பாக பன்னீர்செல்வம் அவர்களின் சின்னம் என கேட்டபோது, படித்தவர்கள் முதல் பாமர மக்கள் வரை அனைவரும் பலாப்பழம் சின்னம் எனவும், ஒரு முன்னாள் முதல்வர் நம் தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயமாக அந்த தொகுதி ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெறும் எனவும், ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற காரணத்தால் தொகுதியில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை எளிதாக கொண்டு செல்ல முடியும் எனவும், ஒரு ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மிகுந்த மாவட்டம், அதனின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றால் தான் முடியும் எனவும் அத்தொகுதி மக்கள் நம்புகின்றனர். மேலும் அதிமுக சார்பாக இவர் இங்கே போட்டியிடவில்லை என்றாலும், அதிமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்றும், ஒரு முக்கியமான ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு 3 முதலமைச்சராக இருந்தவருக்கு கட்சியிலேயே இடம் இல்லை என எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கியதை அந்த பகுதியில் உள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மேலும் ஓபிஎஸ் சார்ந்த சமூகத்தில் உள்ள மக்களும் இந்த முறை ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார் எனவும் கருதுகின்றனர். எனவே ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட உறுதியான தகவலாகியுள்ள நிலையில், நேற்றைக்கு முன்தினம் அஇஅதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக உள்ள ஜெயபெருமாள் அவர்களை ஆதரித்து அங்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி நேர் எதிரியாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களை குறித்து ஒரு வாய் கூட திறக்காத எடப்பாடி பழனிசாமி அங்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். குறிப்பாக திமுகவை மட்டுமே அவர் பேசியதால் பன்னீர்செல்வம் அவர்கள் குறித்து ஒரு வார்த்தைகள் கூட அவர் பேச தயங்கியதால் அங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களை விமர்சித்து பேசினால் அங்கு களசூழல் எவ்வாறு மாறும் என்பது நன்கு அறிந்திருக்கிறார் என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் முழக்கங்களை எடுத்து வருகின்றனர். மேலும் ஆர்பி உதயகுமார் அங்கு வந்தால் நிச்சயமாக அவர் தகுந்த பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சிலர் பேசியதை அங்கு பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை பதிவேற்றி வருகிறோம். நம்முடைய சேனலுக்கு ஆதரவு அளிக்க நினைக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கிறோம். நன்றி.